மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் அவர்களே, என்ன பேசுறீங்க? திமுக தூண்டுதல் பேர்ல ஒரு சில இடத்துல போராட்டம் பண்றது. பயிர்க்கடன் தள்ளுபடியில நீங்க மொத்தம் உள்ள 14 லட்சம் விவசாயிகள் 12 லட்சம் பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற இதுல 80% மேற்பட்ட விவசாயிகள் இதுல பயனடைஞ்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு தாவேக்க ஆட்சிக்கு வந்தா 5 ஏக்கர் கீழே இருக்கிற விவசாயிகளுக்கு முழுமையா கடன் தள்ளுபடி வேணும்னு சொன்னீங்க. 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடின்னு சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்தீங்க, விவசாயிகள் முதல் கையெழுத்தா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா கடந்த காலங்கள் அப்படித்தான் இருந்துச்சு. விவசாயத்தை மிகவும் நேசிக்கிற முதல்வர் வேற. நீண்ட கோரிக்கைக்கு அப்புறம் இப்போ ஒரு கடன் தள்ளுபடி திட்டத்தை போட்டிருக்கீங்க. 50,000 ரூபாய்க்கு கீழே இருந்தால் முழுசா தள்ளுபடி, 60,000 வரைக்கும் வாங்கியிருந்தா 40,000, 70,000 வரைக்கும் வாங்கியிருந்தா 30,000, 80,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா 20,000, 90,000 வாங்கியிருந்தா வெறும் 10,000, 1 லட்சத்துக்கு மேலே போயிட்டா வெறும் 5,000 ரூபான்னு சொல்கிறீங்க. இது விட்டு பத்திரிகை நண்பர்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்ட போது 14 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தாலும் வெறும் 5,000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. 5,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது ஒரு 1.25 கோடி ரேஷன் கார்டுக்கு தலா 5,000 ரூபாய் போட்டார். அதை வச்சுட்டு அவர் ஜெயிச்சிருவான்னு நம்பினார். அவரை எப்படி நம்பினாரோ அதே மாதிரி தான் நீங்களும் இன்னைக்கு ஒரு தவறான ஒரு பதிவை பண்ணிட்டு இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு கீழே முழுசாகவும் 5 ஏக்கருக்கு மேலே பாதி கடன்னு சொல்லிட்டு 5,000 ரூபாய் 14 லட்சம் விவசாயிகள் பயணிச்சிருக்கான்னு சொல்கிறீங்களே. எங்களுக்கு 1.5 லட்சம் கட்ட தெரிஞ்சவங்களுக்கு 2 லட்சம் கட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து கட்ட தெரியாதுங்களா அண்ணே? வட்டியே அபராத வட்டியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 50,000 40,000 வந்து கிடக்குது, கட்ட முடியாமல் புற கடலில் கிடக்குறான். திருப்பரங்குன்றத்தை சுற்றி மதுரை மாவட்டத்தில் போய் பாருங்கள், விவசாயிகள்லாம் அப்படியே நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ விவசாயிகள் விவசாயம் பண்ணி லாபம் அடைஞ்சு மாடி மேலே மாடி கட்டி நகை மேலே நகை வாங்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. பூரா கடலில் கிடக்குறாங்கண்ணே. அதனால் சொந்தமாக தயவு செஞ்சு ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த கஷ்ட நஷ்டமெல்லாம் உங்களுக்கு புரியும். இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. இன்னைக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் 35,000 கோடி, அதாவது விவசாயிகள் வாங்கியிருக்க 2 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கிற எல்லா கடன்களையும் முழுசாக தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. 35,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த 35,000 கோடி இன்னைக்கு பட்ஜெட்டில் வச்சு கேபினெட்டில் கிளியர் பண்ணியாச்சு. நீங்கள் தள்ளுபடி பண்ணிக்கிறது வெறும் 2,000 கோடி. கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் தள்ளுபடி பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது 12,000 கோடிக்கு மேலே. 2017 முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தள்ளுபடி பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,600 கோடி. 2007 கலைஞர் அவர்கள் தள்ளுபடி பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது 7,200 கோடி. ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செஞ்சிருக்கிறது வெறும் 2,000 கோடி. யோசிச்சு பாருங்கள் அதுக்கு இதுக்கான வித்தியாசத்தை. இதுக்கு மத்திய அரசு காரணம் காட்டுறீங்க. அப்புறம் மகாராஷ்டிரா அரசு எப்படி இன்னைக்கு தள்ளுபடி பண்ணுச்சு? ஆக நீங்கள் செய்திருப்பது என்பது தவறு. அதிலும் போராடக்கூடிய விவசாயிகள் திமுக தூண்டுதலை போராடுறான்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறு. இப்படித்தான் கடந்த காலத்தில் திமுகவுக்கு விவசாயிகள் சொன்ன வாக்கு நிறைவேற்றுங்கன்னு போராடிய போது இது அதிமுக போராட்டம், பிஜேபி தூண்டியோட போராட்டம்னு சொன்னாங்க. இதையே நீங்களும் சொல்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு திமுகவுக்கு என்னங்கன்னு வித்தியாசம்? எனவே தயவு செஞ்சு விவசாயிகளுடைய உண்மை நிலையை உணர்ந்து முதல்வர் அவர்களிடம் நீங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு தான் கேட்குறோம். தயவு செஞ்சு அதை செய்வீங்க நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.